ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசி தாக்குதல் நடத்திய பதற்றம் இன்னும் தணியவில்லை. இதிலிருந்து தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு அயர்ன் டோம் உதவியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு உதவி இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டதாக தெரிகிறது. அப்படி எந்தவித ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியது, இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு எப்படிப்பட்டது என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் தடுப்பரணை தகர்த்தது எப்படி விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 1 குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யாருமே எதிர்பார்க்கல. ஈரான் நாட்டின் தெற்கு ஷிராஸ் என கூறப்படுகின்ற ஈரான் இராணுவத்தினுடைய முக்கியமான ஒரு தடவாளம் இருக்கக்கூடிய பகுதி விமான தளம். இங்கு இருந்து தான் பேலிஸ்டிக் மிசைல் இஸ்ரேலை நோக்கி 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்து தாக்குதல் நடத்தப்படுது. இந்த தாக்குதலின் போது ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தும் போது இந்த இடையில உள்ள நாடுகள் என்னென்ன நாடுகள்னா ஈராக், சிரியா, மேற்கு கரை, காசா அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதி. மேலே லெபனான் இருக்குது, ஜோர்டான் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. இத்தனை நாடுகள் பேரை நான் எதற்கு சொன்னேன்னா, இந்த பேலிஸ்டிக் மிசைல் ஈரான்லேருந்து லான்ச் பண்ண உடனே மற்ற நாட்டின் ரேடாரில் அது கண்டறியப்பட்டது. குறிப்பாக 180 பேலிஸ்டிக் ஏவுகணையை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலுக்காக உபயோகித்துள்ளது. இதை ரெண்டு நாடுகளுமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ பேலிஸ்டிக் மிசைல் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்களா? என்ன வகையான ஏவுகணை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அரணை தகர்த்ததுன்னு பார்க்கலாம். ஃபேட்டா 2 ஈரான் நாட்டினுடைய மிக திறன் வாய்ந்த ஒரு ஏவுகணையாக இருக்குது. இது பேலிஸ்டிக் வகையை சேர்ந்தது கிடையாது. ஹைப்பர்சோனிக் மிசைல். ஹைப்பர்சோனிக்னா சவுண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய வேகம் இருக்கும். இரண்டாவதாக சஹாப் 3 அப்படின்னு கூறப்படுகிற வட கொரிய தேசத்தினுடைய ஒரு தொழில்நுட்பத்தை ஈரான் பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலம் வடிவமைக்கப்பட்ட இந்த சஹாப் 3 சஹாப் சீரியஸே ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் ஏவுகணை ஈரான் உபயோகிக்கிறதுல. அதில் சஹாப் ரொம்ப அட்வான்ஸான ஒரு பேலிஸ்டிக் மிசைல். இப்போ இந்த 2 ஃபேட்டாவும் சஹாப்பும் என்னென்ன சிறப்பம்சங்களை உடையது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபேட்டா 2 இதனுடைய தூரம் அதிகபட்சமாக 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இலக்கை கூட இந்த ஃபெட்டாவால் தாக்க முடியும். அதனால தான் ஈரான்லேருந்து இஸ்ரேலை நோக்கி எளிமையாக தாக்குதல் நடத்த முடிந்தது. இதோட வேகம் 18,500 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் செல்லும். மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியதாக இருக்குது. ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அடுத்ததாக இதனுடைய பலன் குறித்த இலக்குகளை துல்லியமாக தாக்கும். குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தடவாளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்களோட ஏர்பேஸ், அடுத்ததாக மொசாட்டினுடைய தலைமை அலுவலகத்தெல்லாம் அந்த ஃபெட்டா தாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. தற்போதுள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இடைமறிக்க முடியாது. இதனுடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கும். அயான்டோம் சிஸ்டத்தினாலேயோ ஏரோ சிஸ்டத்தினாலேயோ இதை இடைமறிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலோட சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து சஹாப் 3 இதை பொறுத்தவரை நடுத்தர தூர பேலிஸ்டிக் ஏவுகணை வகையை சேர்ந்தது. மீடியம் டிஸ்டன்ஸுக்கு செல்லக்கூடியது. அதிகபட்சமாக 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் குறிவைத்து தாக்க முடியும். தூரம் சொல்லியாச்சு. அடுத்து வேகம் எவ்வளவு? சுமார் 8575 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் பாயுது. இதுவே ஃபட்டா பொறுத்தவரையும் 18,000 கிலோமீட்டர். அதை ஒப்பிடும்போது இது ஒரு பேலிஸ்டிக் மிசைல் தான். இதனுடைய வேகம் குறைவு தான். ஆனாலும் இவையும் குறிப்பிடத்தக்க அளவில் இஸ்ரேலில் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் நமக்கு காட்டுது. அடுத்ததாக இந்த சஹாப்பை பார்த்தாச்சு, ஃபேட்டாவையும் பார்த்தாச்சு. எந்த மாதிரியான அயான் டோம், அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு அரண் என்னென்ன இருக்குது? முதல்ல அயான் டோம் அமைப்பு 70 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஏதாவது ஒரு ஏவுகணை வந்தால் அந்த ஏவுகணையை திருப்பி தாக்கக்கூடிய திறன் படைச்சது. குறிப்பாக காசாவிற்காகவும் லெபனானிற்காகவும் இந்த அயான் டோம் சிஸ்டம் என்பது இருக்குது. இந்த ரேடியஸ் பார்க்குறோம்ல, இந்த ரேடியஸ்குள்ளேருந்து ஏதாவது ஒரு ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி உள்ள வரும் பட்சத்தில் இஸ்ரேல் பார்டரில் இந்த அயான் டோம் அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு வரக்கூடிய ஏவுகணையை தடுத்து நிறுத்தி தாக்கும். அடுத்ததாக டேவிட் ஸ்லிங் அப்படின்னு கூறப்படுற 2வது பாதுகாப்பு அமைப்பு. அது அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஏவுகணையை தடுத்து நிறுத்தும். அப்படின்னா டேவிட் ஸ்லிங்கை பொறுத்தவரை 40 கிலோமீட்டர்லேருந்து
300 கிலோமீட்டர் வரையும் அதோட ரேடியஸ் அதிகமாகுது, அதோட சர்க்கிள் பெருசாகுது. லெபனான், சிரியா, எகிப்த் போன்ற நாடுகளில் இருந்து ஒருவேளை லான்ச்சஸ் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த டேவிட் ஸ்லிங் இருக்குது. அப்போது ஈரான் வந்து அயான் டோம்லேயும் வராது, டேவிட் ஸ்லிங்லேயும் வராது. ஈரானுடைய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏரோ சிஸ்டம் என கூறப்படுகின்ற இந்த ஏரோ சிஸ்டம் மூலமாகத்தான் 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஏவுகணை வந்தால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அமைப்பு செயலில் இருந்த டேவிட் ஸ்லிங் மற்றும் ஏரோ சிஸ்டம். இந்த டேவிட் ஸ்லிங் மற்றும் ஏரோ சிஸ்டம் சரியாக செயல்படவில்லை, தடுத்து நிறுத்தவில்லை. ஈரானினுடைய ஏவுகணையை குறிப்பிடத்தக்க அளவில் தடுத்து நிறுத்தவில்லை, ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் இஸ்ரேல் இராணுவம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். இவ்வளவு நாட்களாக ஈரானினுடைய ஏவுகணை எங்களுக்கு எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என கூறி வந்த இஸ்ரேல் இன்று 2 வான் தளங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் சேதாரமாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமே நாம் தெரிஞ்சுக்கலாம் ஈரானினுடைய அட்டாக் எந்த அளவிற்கு இஸ்ரேலை பாதித்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும்.